அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 999 மேஜிக் டே. இரவு 9:59 நிமிடங்களுக்குள்ளாக வெறும் 9 முறை இந்த எளிமையான வாக்கியத்தை எழுதுங்கள். உடனடியாக நல்ல செய்தி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மேஜிக் டேவை முன்னிட்டு பணவசியம் மற்றும் நினைத்தது நடப்பதற்காக நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். இன்றைய இந்த ஆற்றல் மிக்க 999 மேஜிக் டேவை முன்னிட்டு நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் சேனல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு தமிழ்ல எழுதுறது கொஞ்சம் கடினமாக இருப்பதனால இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இன்னொரு மெத்தடை நம்ம பார்க்கிறோம். தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிவைன் ரூட் சேனல்ல இருக்கக்கூடிய அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். சரிங்க, இந்த 999 மேஜிக் டே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தேதியும் 9, மாதமும் 9. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடிய நேரமும் பார்த்தீங்கன்னா 9 மணி அளவில். சோ இந்த 999 சேருகின்ற இந்த நாளை தான் 999 மேஜிக் டேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆற்றல் மிக்க நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறைகள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை பயன்படுத்த போறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். அது பணம் தொடர்பான விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், நல்ல வரன் அமைவது, குழந்தை பாக்கியம் தொடர்பான தகவல்னு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல செய்தி வரும். சரிங்க, இந்த எளிமையான வாக்கியத்தை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். முக்கியமான விஷயம், எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்க ஓபன் மைண்டடோட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மனதிற்கு அதீத மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி கட்டாயமாக வரும். சரிங்க, இந்த டெக்னிக்ல நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய செய்தி கட்டாயமாக வரும். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துல தான் இன்றைய தினம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே மேஜிக் டேஸ் அன்னைக்கு 2 நேரங்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கும் பார்த்தோம்னா காலை மற்றும் இரவுன்னு 2 நேரங்கள் இருக்குங்க. இருந்தாலும் காலை நேரம் இப்ப நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இரவு 9 மணி முதல் 9:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை தவற விட்டவங்க இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க சில பேர் கேட்பீங்க
இந்த டைமிங்ஸை மிஸ் பண்ணிட்டோம், நாங்க என்ன பண்றதுன்னு. அப்படிப்பட்டவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம். இன்றைய தினம் நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு இது போன்ற ஆற்றல் மிக்க மேஜிக் டேஸ் வரும். அன்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திரும்பவும் டைமிங்ஸை நான் சொல்றேங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை இரவு 9 மணி முதல் 9:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை எழுதணும். எண்ணிக்கை பார்த்தோம்னா வெறும் 9 முறை 9 டைம்ஸ் நீங்க எழுதினாலே போதும். கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கிறவங்க நீங்க 27 முறை எழுதலாம். 9 அல்லது 27 9 டைம்ஸ் ஆர் 27 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 999 magic begin now. 999 magic begin now. 999 magic begin now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தியுடைய வாக்கியம் இது. வெறும் 9 முறை அல்லது 27 முறை தாங்க நம்ம எழுத போறோம். அதிகபட்சம் 5 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்றதுக்கு ஆகும். சோ எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க எழுதுங்க. நீங்க கவுண்டிங்காக நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. 9 அல்லது 27 முறை இதை எழுதியதற்கு பிறகு அந்த பேப்பரை மடித்து ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய ஷோல்டர் பேக், ஹேண்ட் பேக், மணி பர்ஸ், வேலட் அல்லது நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில கூட அந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். அதை தாராளமா நீங்க மடிச்சு வைக்கலாம். பேப்பர்ல நம்ம எழுதுறதுனால உடனே அந்த பேப்பர் கிழியாமல் பார்த்துக்கோங்க. சோ கொஞ்சம் நீங்க சேஃப்டியா அதை மடிச்சு சுத்தமான இடத்துல வைங்க. இந்த மெத்தடை இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அல்லது நல்ல செய்தி வரும். அப்படி நடந்தவுடன் இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். உங்க மனசுக்கே தெரியும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அல்லது ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு. அது போல நீங்க ஃபீல் பண்ணதற்கு பிறகு இந்த பேப்பரை எரித்தால் போதும். சில பேர் இது போன்ற மெத்தட்ஸ்ல எரிக்கிறத கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா நினைக்கிறாங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. எரிப்பது அப்படின்றது நெகட்டிவான விஷயம் கிடையாதுங்க. பொதுவாகவே சில தாந்திரிகங்கள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்ல இந்த பர்னிங், எரிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்பு. சோ நாம் எரிப்பது அப்படின்றது அக்னியில் இந்த புனிதத்தை நம்ம சேர்க்கிறோம்ன்றது அர்த்தம். பிரியாணி இலைகளை பயன்படுத்தும் தாந்திரிகத்துல கூட பார்த்தோம்னா அந்த இலைகளை நம்ம எரிப்போம். சோ எரிப்பதுன்றது அக்னி பகவானிடம் நாம் சேர்ப்பதற்கு சமம். இது நெகட்டிவான விஷயம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.